ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலர் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எந்த அளவுக்கு பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நாளாக அப்படிங்கிற விஷயத்த மதி ஒரே நாளில் அவங்க கிச்சனை கையில் எடுத்ததில் எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்க. முக்கியமாக நம்ம ராகவன் லக்ஷ்மிக்கு அவங்க ரெண்டு பேருமே எப்போவுமே விதவிதமாக ஒரு 5-6 வெரைட்டியோட டிஃபன், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ்னு எப்போ சாப்பிட்டாலும் வாய்க்கு ருசியாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய வெரைட்டிஸோடு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மலரும் பழகி வச்சிருந்தாங்க. இப்போது நம்ம மதி ஒரே ஒரு நாள் தான் கிச்சனை கையில் எடுத்தாங்க. எல்லாருமே மலரோட சாப்பாடை மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. முக்கியமாக லக்ஷ்மியும் ராகவனும் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லி எந்திரிச்சு ரூமுக்கு போயிட்டாங்க. இந்த விஷயத்த நம்ம மதியெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது, காதுக்கே கொண்டு போகலை. அவங்க எவ்வளவோ திட்டுனாங்க, பேசினாங்க, வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுவும் அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க தான் கண்டதையெல்லாம் சாப்பிடுவாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் மதிக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க யாருமே புரிஞ்சுக்கல. பசிக்கும் போது கண்ணு முன்னாடி சாப்பாடுன்னு இருந்தால் அது டேஸ்ட்டே இல்லாட்டினா கூட பசி ருசி அறியாதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாதவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரி வைக்க முடியாது அப்படின்னு தான் மதி அந்த விஷயத்த அப்படி ஈஸியாக விட்டுட்டாங்க. மலர் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ கூட, சட்னி அரைக்கிறேன்னு சொன்னப்போ கூட அவங்க விடவே இல்லை. மதி கடைசி வரைக்கும் அவங்கள சட்னி அரைக்கவே விடலை. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க, ஆல்ரெடி பிபி சுகர்லாம் இருக்குங்கிறதுனால வேற வழியே இல்லாமல் அந்த இட்லி சாம்பாரையே சாப்பிட்டாங்க. இதையே பிரச்சனை பண்ணாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட, இங்கே பாருமா நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை, நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்டு பழகிருச்சு, அதனால அட்லீஸ்ட் நீ இந்த மாதிரி பண்ணிடுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அப்படியும் மதி கேட்கல அப்படின்னா அவங்கள கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் விட்டுட்டு மலரை வழக்கம் போல டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது அவங்களுக்கு ஓரளவுக்கு கெத்தாக இருந்திருக்கும். பட் இப்போது அவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாயிருச்சு. மதி அவங்க சமைச்சதையே அவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சுருக்காங்க. இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவங்கெல்லாம் அவ்வளோ முரண்டு பிடிக்கிறவங்க. சாப்பாடு விஷயத்துலையா இருக்கட்டும், ஒரு வீட்டில் சின்ன வேலை ஒரு குறையாக இருந்தால் கூட மலரை அப்படி திட்டுவாங்க. ஆனால் மதி இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. இதுவும் மலருக்கு தான் திட்டுவில போகுது அப்படிங்கிறது மதிக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. அவங்க பாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க காலேஜுக்கு. இப்போது நம்ம மலர் தான் மாட்டிக்கிட்டாங்க. காஃபி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ மலர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களா, கை கழுகுறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு. உடனே அங்கே தான் பாக்கியராஜ் இருக்காரு. தண்ணி ஊற்றுட்டான்னு சொல்லியிருந்தா ஊற்றிருப்பாரு இல்லையா. தட்டை எடுத்து மடியில் வச்சு இல்லை டேபிள்லையோ ஸ்டூல்லையோ வச்சு அந்த தண்ணியை ஊற்றி கையை கழுவி இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அதுக்குமே மலரை கூப்பிடுறாங்க. இதோ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோதான் முடிஞ்சது, மதி ஏதோ எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு உள்ளுக்குள்ளே வருத்தப்படுறாங்க மலர். இப்போது அவங்களுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணியை ஊற்றி ஒருத்தருக்கா தனித்தனியாக தண்ணியை ஊற்றி அவங்க கை கழுவுனதுக்கப்புறம் தட்டை எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்க, அப்பாடா அப்படின்னு அந்த ரெண்டு பேருமே காஃபி குடிக்கிறாங்க. இந்த காஃபியை காலையிலேருந்து நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்றாரு ராகவன். குடிங்க மாமா அப்படின்னு மலர் அப்போ கூட பாசமாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க உடம்பு முடியாதவங்க, வயசானவங்க, அவங்கள இந்த மாதிரியெல்லாம் தவிக்க விடக்கூடாது அப்படிங்கிறது அந்த நாகரிகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் காஃபியை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அமைதியாகிடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் பாக்கியராஜும் மலரும் நினச்சாங்க. போய் அந்த கதவை சாத்திட்டு வா அப்படின்னு மலர்கிட்ட சொல்ல அவங்களும் கதவை சாத்திட்டு வராங்க. அப்போது நம்ம மலர்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா காலையில் நீ கோயிலுக்கு போக போகிற அப்படின்னு நேற்றே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மாமா, ஆனால் போகணும்னு கன்ஃபார்மாக தெரியாது அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு காலையிலேயே உன் பாட்டுக்கு எந்திரிச்சு ரெடியாகி கோவிலுக்கு போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு. இருக்கட்டுமே, உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போயிட்டேன், ஆனால் இங்கே ரெண்டு பேருக்கும் பாட கட்டியிருப்பாவ அப்படின்றாங்க. அப்படி எதுவும் மோசமான டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் இல்லையே மாமா, சாம்பாரும் இட்லியும் நல்லா தான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன் அப்படின்றாங்க. ஏன் மாமா சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. நான் சொன்னேன் அத்தை, அவள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டுட்டா, விடுங்களேன், அவள் அவங்க வீட்டில் சமைக்கிற மாதிரி சமைச்சா அப்படின்ட்டு. அது எப்படி நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி தானே சமைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் பாக்கியராஜ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னப்பா இது நியாயம், நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி அவங்க சமைப்பாங்களா, இல்லை அவங்க வீட்டு பழக்க தேவை அவங்க மாற்றிக்குவாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல. இப்போ தான் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஃபஸ்ட்டு டைம் நம்ம எல்லாருக்கும் சமைக்குது, அவங்க வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அப்படி சமைச்சிருக்கிறா, இதில் என்ன தப்பு இருக்குது?
ஏன்பா எல்லாத்தையும் குற்றமாவே பார்க்குறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மலர் கோவிலுக்கு போயிட்டா அப்படிங்கிறதுனால, அவங்க நானே சமைச்சுக்கிறேன், நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுச்சு அந்த பொண்ணு. இப்போ சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டாலோ இல்லையோ, அவ பாட்டுக்கு கிளம்பி காலேஜ் போயிட்டா அப்படின்னு. அவ சாப்பிடலைங்க அப்படின்றாங்க. சாப்பிட வச்சு அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு. இப்போ அது ரொம்ப முக்கியமா? இங்க உடம்பு முடியாதவங்க கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு லேட்டா சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியல. அவ சாப்பிடாம போனதுதான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதுல்ல. அவ சமைச்சதை அவளாலே சாப்பிட முடிஞ்சிருக்காது அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல அத்தை, இது நல்லா தானே இருந்துச்சு, நல்லா இருக்க போய் தானே சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பசிச்சுது, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு தொலைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான், அது என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றாரு ராகவன். நீங்கள் தானே சொன்னீங்க கண்டதையும் சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க தான், கண்ணுக்கு முன்னாடி எது இருந்தாலும் சாப்பிடுவாங்க, ஆனால் நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு பழகினவங்களால எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் தானே வெளியே இருக்கும்போது அவளை வச்சு டீஸ் பண்ணீங்க. அப்போ அவளுக்கு அந்த ஈகோ இருக்கும் தானே அப்படின்னு. மாமியார் மாமனார் கிட்ட, பெற்றவங்க கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்டலாம் ஈகோவை பார்த்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க என்னதான் பண்ணுவீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கத்துறாரு. அப்பா இதை இவ்வளோ ஈஸியாக, அதாவது இவ்வளோ வெயிட்டாக எடுத்துக்கிட்டு பேசணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இது ரொம்ப லேஸாக எடுத்துக்கலாம், அவளுக்கு தெரிஞ்சதை சமைச்சா, உங்களுக்கு பிடிக்கல மலர்கிட்ட கேளுங்க சமைச்சு கொடுப்பா, இந்த விஷயத்தை இதோட விட்டுடலாம்ப்பா அப்படின்றாங்க. மலர் லஞ்ச் ஆகுது, நல்லா வாய்க்கு ருசியாக வக்கனையாக சமைச்சு கொடு, கறி மீன் ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லவா அப்படின்றாங்க. இல்லை மாமா இன்னைக்கு வெஜ்ஜே சமைச்சிக்கலாம் அப்படின்னு. ஏன் வெஜ்ஜே சமைக்கணும்னு கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது அப்படின்ட்டு, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு. ஓ சாப்பாடு செய்கிறது ஏதோ பெருசாக வெட்டி முடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா உனக்கு? சாப்பாடு சமைக்கிறதுக்கு கூட உனக்கு ரெஸ்ட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் சமைச்சதுனால தானே அத்தை கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும், இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது லேசாக சமைச்சிட்டு விடுறேனே அப்படின்றாங்க. நீ சமைக்கவே வேண்டாமா, நீயும் ஓரவத்தியும் போய் ஓரமாக உட்காந்துக்குங்க, எனக்கும் கையும் காலும் நல்லா தான் இருக்குது, வலிச்சாலும் பரவாயில்ல, எனக்கும் என் புருஷனுக்கும் சமைக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு தரேன், ஏன் ஆட்டோ கூப்பிட்டா வரப்போறா அப்படின்றாங்க. நீ எதுக்கு சமைச்சிக்கிட்டு விடு, பரவாயில்ல, நான் ரேவதியை வர சொல்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் நல்லா வப்பா இருக்குது அப்படின்றாரு பாக்கியராஜ். டேய் மரியாதையை வெளியே போடா அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் புலம்புறேன், உங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல, போன சொன்ன உடனே ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டீங்க, அப்போது உங்களை நாங்கள் டார்ச்சர் பண்ணுறோம்ல, எப்படா அந்த வீட்டை விட்டு போகலான்னு இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏமாம்மா இப்படி வார்த்தையால் என்னை கொல்றீங்க அப்படின்னு கண் கலங்குறாங்க மலர். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நான் அழாமல் இருக்க வேணான்னு நினச்சேன், ஆனால் அழ வச்சுட்டீங்கல்ல அப்படின்றாங்க. இப்போ என்னம்மா உன்னை யார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க நம்ம லக்ஷ்மி. பின்ன என்ன அத்தை, நான் தான் சமைக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. என்னடி சமைப்ப கறிமீன் இல்லாமல் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன டெய்லி கறிமீனாக சாப்பிட போகிறோம், ஏதோ இன்றைக்கி நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜு சமைக்கலாம், கூட்டு பொரியல் ரசம் சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலான்னு இருந்தேன், இதை விட விருந்து சாப்பாடு எங்கே எடுத்த போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாடி நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யாரும் எனக்கு சமைச்சு கொடுக்க வேண்டாம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மலருக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. அவங்க பாட்டுக்கு போயிட்டு அவங்க ரூமில் பெட் மேலே உட்காந்துக்கிறாங்க. எதையும் பேசுறதில்ல, எதையும் யோசிக்கிறதில்ல, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ பாக்யராஜ் இருந்துட்டு அவள் பிறந்த நாள் அன்னைக்காச்சு அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன், இந்த வீட்டுக்கு அவள் வந்ததுலேருந்து உங்கள் மாப்பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை நீங்கள் நல்ல விதமாகவே நடத்துறதில்ல, ஆனால் இப்போ இன்னைக்கு கூட அவள் சந்தோஷமாக இல்லை, வழக்கம் போல் அவளோட பிறந்த நாள் இன்றைக்கும் மோசமாக தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வருத்தமாக பாக்யராஜ் அந்த ரூமுக்கு போகிறாரு. பார்த்தீங்களாங்க எப்படி பேசுகிறான்னு அப்படின்னு. அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நம்ம ஒரு வாழ்த்து கூட சொல்லலை, அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் பாக்யராஜ் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளைக்காக தானே மலரை நம்ம இப்படியெல்லாம் பேசுகிறோம், இல்லாட்டினா மலர்கிட்ட நம்ம ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா? இவ்வளவு நாள் நம்ம மலர் நமக்காக பண்ணது எதையுமே நம்ம பெருசாக நினைக்கல, நமக்கு தெரியவும் இல்லை, ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மதி எல்லாத்தையும் நமக்கு புரிய வச்சுட்டா பாத்தியா அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாங்க லக்ஷ்மி. ஆமாம் லக்ஷ்மி, நீ நல்லா யோசிச்சு பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் மலர் சமைக்கல வீட்டில், அவள் இல்லாதப்போ வேலைக்காரியை விட்டுட்டு போனா அவங்க சமைச்சதும் நம்மளால ஒழுங்காக சாப்பிட முடியல, அப்போவே நம்ம உணர்ந்திருக்கணும், ஆனால் பட்டினியாக இல்லாமல் இருந்தோம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் சாப்பிடாம கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, அந்த இட்லி சாம்பாரையே நம்ம சாப்பிட தானே செஞ்சோம், ஏதோ இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு இருந்தோம்னா அவளும் நிம்மதியாக இருந்திருப்பா. என்ன இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மருமகள்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் போல இருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்க, எப்படியுமே யாரை எங்கே வைக்கணுமோ அப்படிதான் வைக்கணும், இல்லாட்டா தலையில் ஏறி உட்காந்துப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க விடுங்க அப்படின்றாங்க. ராகவன் கூட ஓரளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு. ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட கஷ்டத்தையும் அவங்களோட வலி வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க லக்ஷ்மி. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா இல்லை அவங்க மாமியார்கிட்ட அனுபவிச்சதை
மருமகள்கள் கிட்ட காமிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ மலர்கிட்ட பாக்கியராஜ் போயிட்டு தலையை வருடி விடுறாரு. ப்ளீஸுங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரம் என்னை தனியாக மட்டும் விடுங்க, வெளியில் போயிடுங்க அப்படின்றாங்க. நான் இங்கே உட்காடுறேன், ஆனால் நான் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு பாக்கியராஜ் அமைதியாக உட்காந்துக்கிறாரு கதவை சாத்திட்டு வந்துட்டு. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல அப்படின்றாங்க. இல்லை எனக்கு புரியலை அப்படின்றாரு பாக்கியராஜ். என்னால் தான் இல்லை, உங்களுக்கு எல்லா பக்கமும் கஷ்டம் அப்படின்றாங்க. நீ இருக்கிறதுனால தான் ஏதோ வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு. இல்லை நீங்கள் தங்கராஜ் அண்ணனோட தங்கச்சியவே கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருந்திருக்கும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மரியாதையும் இருந்திருக்கும். என்ன கல்யாணம் பண்ணதுனால தானே உங்களுக்கு எந்த இடத்துலையும் மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, வீட்லையும் அசிங்கப்பட்டுட்டு இருக்கீங்க, செய்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டும் கூட நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீ கஷ்டப்படுற நீ வருத்தப்படுறங்கிறது மட்டும்தான் எனக்கு வலிக்குது. இப்போவும் அவங்கள கேட்டுட்டு தான் வந்திருக்கேன், பரவாயில்ல, அவங்க அதெல்லாம் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க பெரியவங்க எப்படியோ வந்துட்டு போகிறாங்க, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேனா அது மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்களும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. சரிங்க நீங்கள் போயிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லை மலர், நைட்டு நம்ம நைட் ட்ரைவ் போகிறோம், அதனால் நீ என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் ட்ரைவ் கூப்பிட்டு போகிறீங்களா, நிஜமாவா, முடியுமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக முடியும், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அப்போ நான் சமைக்கிறேன் அப்படின்னு ஆசையாக கிச்சனுக்கு ஓடுறாங்க. என்னடி இவ்வளோ சந்தோஷமாக கிச்சனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. நடந்ததெல்லாம் விடுங்க, நான் பர்த்டேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன். இவ்வளவு நாளில் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்போ என் பர்த்டேவை நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேனோ அப்படி செலிப்ரேட் பண்ண சந்தோஷத்தை எனக்கு கிடைக்கும். நான் கேட்ட அந்த நைட் ட்ரைவ் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்றாங்க மலர். கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு அவர். அதுக்கப்புறம் அப்பா அதாவது ராகவன் லக்ஷ்மி 2 பேர்கிட்டையும் போயிட்டு என்ன வேணும் சொல்லுங்கப்பா, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு தானே நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, மறுபடியும் எதுக்குடா கேட்குற அப்படின்றாங்க லக்ஷ்மி. கோச்சிக்காதீங்கம்மா, அவள் ஏதோ மன வருத்தத்தில் இருந்தா, அதுக்காக தான் நான் சொன்னேன், அவளே தான் சொன்னான் போய் அத்தை மாமா கிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வாங்க, நான் சமைக்கிறேன்னு. பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் ஏதோ சொல்கிறாரு, இவரும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. போயிட்டு ஒரு 1 hour 1.5 hour வீட்டுக்கு திரும்பி வரும்போது சுரேஷும் கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. என்னடா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு. காலையிலே இட்லி சாம்பார் மட்டும் சாப்பிட்டுட்டு போனது, ஒழுங்காக சாப்பிடவே முடியல, நல்லா ஃபுல் கட்டு கட்டணும், அண்ணி நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. ஏண்டா அவங்க தான் பெரியவங்க, அவங்களால ஒழுங்கா அதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு பழகிட்டாங்க, ஏதோ வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி. உனக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு 300-400 ரூபாய் செலவு பண்ணால் நல்ல ஹை கிளாஸில் ஒரு லஞ்சு சாப்பிட முடியும், ஏண்டா அப்படின்றாங்க. அப்போ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றியானே அப்படின்ட்டு. உடனே பாக்கியராஜ் முறைக்கிறாரு. புரியுதுண்ணே புரியுது, நானும் ஒரு பக்கம் எல்லாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல, அண்ணி சமையல்னா பிடிக்கும் அவ்வளவுதான், மற்றபடி இல்லைன்னா நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைடா அப்பா மேலே இருக்கிற கோபத்தில் உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போக, சுரேஷ் நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டா அப்படின்றாங்க. எப்படியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணவே இல்லையே அப்படின்றாங்க. நான் காலையிலே விஷ் பண்ணியிருப்பேன் அண்ணி, நீங்களும் அவசரமாக கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்களா, சரி எதுக்குன்னு தான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடா இப்பயாச்சும் விஷ் பண்ண அன்னிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணி அப்படின்னு சொல்லி அவர் விஷ் பண்ண, தேங்க்ஸ்டா அப்படின்றாங்க. அண்ணி நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கேட்கணுமா வேணாமான்னு கூட தெரியல, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து சுரேஷ்க்கு சிக்னல் கொடுக்குறாரு. அது சர்ப்ரைஸ் பிளானாக வச்சுருக்காரு பாக்கியராஜ். போகணும் அப்படின்றாங்க. சரி நீ என்னென்ன வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்றாங்க மலர். நான் இன்னைக்கு லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லீவெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், ஹாஃப் டேவாச்சும் நீ ஒர்க் பண்ணிட்டு வா அப்படின்றாங்க சுரேஷ். இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக பேங்க்லேருந்து கால் வருது. ஆல்ரெடி ப்ரொமோஷன் வேறு கிடச்சிருச்சு, ப்ளஸ் நிறைய கடன்லாம் இருக்குது. ஒரு நாள் லீவ் எடுத்தாலுமே அது தேவையில்லாத பிரச்சனை தான், அடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், அது ஒரு பிளாக் மார்க்காக அமையும் அடிக்கடி லீவு ப்ரொமோஷன்னா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் பார்த்துக்கோ மலர் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல நான் தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்கிறேன் வெளியில் அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் சாப்பிடாதீங்க, வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரம் வாங்க, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்யராஜ் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. மலர் சமைச்சிட்டு இருக்கும்போது சுரேஷ் கிச்சன்லேயே இருக்காரு. நீ எப்பப்பா வந்த அப்படின்னு லக்ஷ்மி வராங்க. சுரேஷ் நீ போயிடு, அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. மலர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேஷுவலாக, கை ஈரமாக இருக்குது, அவங்களோட துப்பட்டால தொடச்சிக்கிட்டே வெளியே வந்து நிற்கும் போது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா அப்படின்றாங்க. அத்தை அப்படின்னு சந்தோஷமாக கேட்க, நான் காலையிலே சொல்லியிருக்கணும் சொல்லலை, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு
அப்படின்றாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா அப்படின்றாரு ராகவனும். இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை மலர். அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுறாங்க. என்ன இருந்தாலும் நீ சமைக்கிற சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டோமா, அந்த மாதிரி சமைக்கிறத சாப்பிட்டுட்டு எங்களால் உயிர் வாழ முடியுமானே தெரியல அப்படின்றாங்க. அவ்வளோ மோசமாலாம் ஒன்றும் இல்லையே, ஓரளவுக்கு இருந்துச்சே அப்படின்றாரு சுரேஷ். உடனே மலர் ஓரக்கண்ணால் பார்க்குறாங்க சுரேஷ். என்னடா பொண்டாட்டி சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட்றதுக்குள்ள உனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் ஒரு வழியாக எல்லாத்தையும் சமைச்சிட்டு அவங்களுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பாடெல்லாம் போட்டு முடிக்கிறாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கிளம்பும்போது நான் கூட்டிகிட்டு வரேன்னு சுரேஷ் போகிறாரு. அவர் போயிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே மதி வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பிளான் இன்னைக்கு, கேக் கட் பண்ணுறோமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பழக்கமே இல்லை நம்ம வீட்டில், எதுக்குமே அதெல்லாம் பண்ண மாட்டோம், வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. நைட் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காருன்னு ஆசையாக சொல்லவும், நிஜமாவா கன்ஃபார்மா அப்படின்ட்டு அவங்கள அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க நம்ம மதி. அதே நேரம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதையும் மலர் சொல்கிறாங்க. ஏங்கா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன பண்ண சொல்ல விடு, அவங்களே உடம்பு முடியாதவங்க, அதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, அதுலலாம் எந்த தப்பும் இல்லை. நான் அது வந்து பெருசு அவங்க அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கலாம்ல, அதுதான் சொல்ல வந்தேன். அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க வந்து இந்த மாதிரி பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லையே. இன்றைக்கி ஏதோ எமர்ஜென்சி, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கலாமேங்கிறது தான் என்னோட கோவம், என்னோட கன்சர்ன் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அவங்க அப்படியே பழகிட்டாங்க அப்படின்னு. எப்படி தான் உங்களால் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுதோ தெரியல அப்படின்னு மதியே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேனே அப்படின்னு. என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு சுரேஷ் அப்படின்னு அவரை பற்றி பேசாமல் ஒரு டாப்பிக்கே கிடையாதா அப்படின்றாங்க. இல்லையே, இவ்வளோ நேரம் அத்தை மாமா பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உன் சமையலை பற்றி பேசிகிட்டு இருந்தோமா, உன்னோட சமையல் சரியில்லைங்கிற மாதிரி அத்தையும் மாமாவும் சொன்னாங்க. நான் நல்லா தானே இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே அவர் சுரேஷ் இருந்துட்டு இன்னைக்கு நல்லா தானே இருந்துச்சு, அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லையே, நான் அதை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே அத்தையும் மாமாவும், பொண்டாட்டி சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட்றதுக்குள்ள உனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சாடா, அப்படி சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கவும் சுரேஷ்க்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுச்சு. நானும் அதை நோட் பண்ணேன் அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாரே அப்படின்னு. அப்படி தான் சொன்னார் அப்படின்றாங்க. சரி சரி இன்னும் வரல பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள் அவருக்கு அப்படின்றாங்க. அவரே வந்துடுவாருன்னு. இல்லை ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் 2 பேரும் வந்ததுக்கப்புறம் டின்னர் போகிறோம், நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்றாங்க. நிஜமாவா அப்படின்னு. ஆமாம் நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன், நீங்கள் பேசுங்கன்னு. இங்கே இருன்னு சொல்லி பாக்யராஜ் கால் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் எடுக்கலை. என்னன்னா இங்கே பெரிய பிரச்சனை, நம்ம பாக்யராஜோட வண்டியை டீவ் கட்டலை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம ராகவன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி திட்டுவார். அவங்க வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் சிக்கனமாக தான் இருப்பாங்க. இந்த தீம் பார்க் போனது, கோவிலுக்கு போனப்போ செலவு பண்ணது, கொடைக்கானல் போனப்போ செலவு பண்ணதுன்னு கொஞ்சம் நிறையவே செலவு பண்ணிட்டார் பாக்யராஜ். அதனால வண்டி டியூ கட்டாமல் இப்போ வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்த மலர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அதுவும் நடந்தே வராரு. இதை தெரியாமல் ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு இவங்க வேற பதற்றமாக இருக்காங்க. இதோ அவரே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள நுழையும் போது மதி பார்க்குறாங்க. சுரேஷ்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிட்டேன், அவர் பெர்மிஷன் வாங்கிட்டேன், அவர் நம்ம எல்லாரும் போகலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் காரில் போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க மதி. இல்லை நான் நைட் ட்ரைவ் போகணும், வண்டியில் போகணும் அப்படின்னு. ஆமாம் இல்லை சொன்னீங்க, நான் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருங்க நான் காஃபி போட்டிருக்கேன், போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது நம்ம பாக்யராஜ் இருந்துட்டு என் கூட வா அப்படின்னு மதியை வந்து மலரை வந்து கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மதி இருக்கிற இடத்துக்கே. மதி வந்து ஏன் என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மலரோட கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு பாக்யராஜ். என்னாச்சு அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னாச்சுங்க, ஏங்க அழுகுறீங்க அப்படின்னு மலரும் கேட்குறாங்க, மதியும் கேட்குறாங்க. அப்போ பார்த்து ராகவன் காஃபி கேட்கறதுக்காக இந்த பக்கமாக வராரு. அப்போது பாக்யராஜ் சொல்கிறாரு, வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக்காகி கேட்குறாங்க மலர். ஆமாம் மலர், வண்டியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் டியூ கட்டலை 3 மாதமா, அதனால் டைம் கொடுக்காம தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, பணம் ஏதாவது ரெடி பண்ணி கட்டிட்டு வண்டி எடுத்துக்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி உன்னோட பிறந்த நாள், நீ என்கிட்ட கேட்டது ஒன்று தான், அது கூட பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. என்னது அப்படின்னு கோவமாக ராகவன் வராரு. உடனே இவங்க எல்லாம் கண்ணை தொடச்சிக்கிட்டு கேஷுவலாக நிற்கிறாங்க. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், வண்டி ஏன்டா தூக்கிட்டு போயிட்டாங்க, ஏன்டா 3 மாதமாக டியூ கட்டலை அப்படின்னு கேட்குறாங்க. கொடைக்கானல் போனது, தீம் பார்க்கு போனதுன்னு கொஞ்சம் அதிகமாக செலவாயிருச்சு, கூடவே கையில் காசே நிற்காம ஆயிடுச்சு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பயங்கர கடுப்பாக இருக்குது.
நான் வண்டி மேலே லோன் போட்டதுக்கான ஃபஸ்ட்டு ரீசனே வந்து ரேவதி பிள்ளைங்களுக்கு காது குத்தும்போது அப்போ பணம் பத்தலை, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினச்சியா? இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படிடா உன்னால் மறைக்க முடிஞ்சது? வண்டி மேலே யாராவது லீவ் போடுவாங்களா? நீ எப்படிடா வேலைக்கு போவ? நாளையிலேருந்து நடந்தே வா அப்படின்னு. அவரே ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு, இப்படியா பேசுவீங்க அப்படின்னு மதி ஒரு வார்த்தை சொல்ல, இந்த வீட்டில் எதுவுமே சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை போல இருக்கு, இந்த அம்மா மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் எங்கே போய் முடிய போகுது? மலர் ஏதாவது பண்ணுவாங்களா பாக்யராஜோட வண்டியை மீட்கிறதுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.